வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒரு புது பாடத்தோட உங்களை தமிழ் வகுப்பில் பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால் அப்படின்ற ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். முதல் பருவத்தில் விவசாயத்தை போற்றும் முளைப்பாரி பாடல் பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இந்த பாடமும் விவசாயத்தையும் விவசாயிகளை பற்றியும் ஒரு பாடம். நாம் எல்லாருக்கும் ரொம்ப அவசியமான ஒரு பாடம் இந்த காலகட்டத்தில். அதனால் நல்லா புரிஞ்சு படிங்க. இந்த பாடம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் 2 பாகமாக உங்களுக்கு இதை அனுப்ப போகிறேன். அதனால் இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த பாடத்தையும் உங்களுக்கு PDF வடிவிலையும் அனுப்ப போகிறேன். நீங்கள் இதை நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கட்டாயம் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கோங்க. சரியா? பாடத்துக்கு போகலாமா? நன்றி. பாடத்தின் பெயர் எல்லாரும் இப்படியே இருந்துவிட்டால். பாடத்தில் கீழே கொடுத்துருக்க படத்தை பாருங்கள். நான் படிக்கிறச்ச இந்த பாடத்தில் வர வர்ணனைகளை கவனித்து பாருங்கள். அதெல்லாம் அந்த படத்தில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ 4ஆம் வகுப்பு வந்துட்டதுனால இந்த மாதிரி வர்ணனைகளோடு எழுதுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். மாமரத்தில் இருந்த கிளிகள் கீச் கீச் என குரல் எழுப்பி அங்கும் இங்கும் பறந்து கொண்டிருந்தன. அருகில் இருந்த வைக்கோல் போரின் மீது சேவலொன்று மெதுவாக நடைபயின்று கொண்டிருந்தது. தோட்டத்தில் துள்ளி குதித்து கொண்டிருந்த கன்றை கண்டு பசு மா என குரல் எழுப்பியது. இவற்றையெல்லாம் தன் வீட்டின் மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த இளமாறன் தன் தாத்தாவை தேடி கீழே இறங்கி வந்தான். தாத்தாவை காணாததால் அவர் விடியற்காலையிலேயே வயலுக்கு சென்றிருப்பார் என்று எண்ணினான். அப்போது இளமாறா, இங்கே வாப்பா என்று அம்மாவின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. இதோ வரேம்மா என்றவாறே இளமாறன் வீட்டிற்குள் விரைந்து ஓடினான். பாடத்தில் ஒரு காலை பொழுது உங்களுக்காக வர்ணிச்சிருக்காங்க இல்லையா? மாமரத்தில் கிளிகள் இருக்குது, அப்புறம் ஒரு வைக்கோல் போரில் சேவல் ஒன்று நடை பயின்று கொண்டிருக்கிறது. அப்படின்னா புதுசாக நடக்க கற்றுக்கிற மாதிரி நடந்து பழகிட்டு இருக்கான். அப்புறம் பசு மா அப்படின்னு கத்தி கன்றுக்குட்டியை கூப்பிடுது. இப்படியெல்லாம் வர்ணிச்சிருக்காங்க பாடத்தில். மேலேருந்து, அதாவது மாடியிலேருந்து யார், இளமாறன் அப்படின்ற ஒரு பையன் உங்களை மாதிரி, அவனும் ஒரு சிறுவன். அவன் அவனோட தாத்தாவை தேடிக்கொண்டிருக்கிறான். தாத்தா காணாததால் அவர் விடிய காலையிலே எங்கே போயிருப்பாருன்னு சொல்கிறான். ஒரு வேளை வயலுக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். அப்போது கீழே அவனுடைய அம்மா இளமாறா இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவனும் இதோ வரேம்மா அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வரான். இதுதான் இப்போதைக்கு நடக்குது. புரியுது இல்லையா? தாத்தாவிற்கு சாப்பாடு கொடுத்து விட்டு வாப்பா என்று கூறிய அம்மாவிடம் சரிம்மா என்ற இளமாறன் அம்மாவிடமிருந்து உணவை பெற்றுக்கொண்டு வயலை நோக்கி சென்றான். வயலுக்கு செல்லும் வழியில் பூத்திருந்த அழகிய பூக்கள் அவனை பார்த்து சிரிப்பதைப் போலிருந்தன. தன் கைகளால் அவற்றை மெல்ல வருடியபடியே சென்றான் இளமாறன். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல் மணிகளை கண்டான். வயல் வரப்பை தாண்டாமல் தேங்கி நிற்கும் நீரைக் கண்டு மகிழ்ந்தான். கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும் விளையாடினான். அப்போது எழுந்த ஒலியை கேட்டு அருகிலிருந்த வலையிலிருந்து நண்டுகள் எட்டி பார்த்தன. அவை தம் கொடுக்கைகளை மேலும் கீழுமாக அசைத்து நகர்ந்ததை பார்த்து வியப்படைந்தான். அதாவது தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அம்மா அவன்கிட்ட சாப்பாடை கொடுக்குறாங்க. அதை எடுத்துட்டு அவன் வயலை நோக்கி போயிட்டுருக்கான். யார்? இளமாறன். அப்போது வயலுக்கு போகிற வழியில் இருக்கிற காட்சியையும் உங்களுக்காக வர்ணிச்சிருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அழகிய பூக்கள், அந்த பூக்கள்லாம் எப்படி இருந்ததா? அவனை பார்த்து சிரிக்கிறது போல் இருந்ததா. அந்த மலர்ந்த பூக்களை பார்த்தா நம்மளுக்குமே ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரியே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அவனுக்கும் அப்படி தான் இருந்துதான். இளமாறனுக்கு இந்த பூக்கள்லாம் அவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துதான். அப்போ அதை அப்படியே தன் கைகளால் வருடி கொண்டே அவன் அந்த பூந்தோட்டத்தை தாண்டி போகிறான். அந்த பூந்தோட்டத்தை தாண்டியதும் வேற என்ன இருக்கான்? அடக்கத்துடன் தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல குனிந்து நிற்கும் நெல் மணிகள் இருந்துதான். நெல் மணிகள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? வயலெல்லாம் விளைஞ்சிருக்கும் இல்லையா நெல்மணிகள். அந்த நெல்மணிகள் எப்படி இருக்குன்னு வர்ணிக்கிறாங்க பாருங்கள்.
தலை சாய்த்து கற்றறிந்த சான்றோர் போல அடக்கத்துடன் எப்படி கற்றறிந்த மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்களாம், எப்பவுமே அடக்கமாக இருப்பாங்களாம். அடக்கத்துடன் தலை சாய்ந்து அவங்க கற்றறிந்த சான்றோர் போல எது இருந்தது, அந்த நெல் மணிகள் இருந்தது அப்படின்னு சொல்லி வர்ணிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி போகிறான். அங்கே வேற என்ன இருக்குது, அந்த வயல் வரப்பை தாண்டாமல், அது தண்ணீர் வரப்பில் தண்ணீர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே படத்தில் கூட இருக்குது பாருங்கள், அந்த வரப்பில் தண்ணீர் இருக்கும். அந்த வரப்பை தாண்டாமல் அங்கே தேங்கி நிற்கும் தண்ணீரை கண்டு மகிழ்ந்தானாம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த காட்சி, பார்க்கவே அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. மேலே என்ன ஆச்சு பாருங்கள், கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீரில் கால்களை நனைத்தும் கைகளால் அலைந்தும். உங்களுக்குலாம் கூட தண்ணின்னு பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கடற்கரைக்கெல்லாம் போய் விளையாடுவீங்க இல்லையா, கையில் தொட்டும் காலை நினச்சும் தண்ணியில் விளையாடுவீங்க இல்லையா. உங்களை மாதிரியே அவனும் ஒரு சிறுவன்றதுனால இந்த கால்வாயில் பள்ளம் பார்த்து பாய்ந்தோடும் தண்ணீர், எப்பயுமே எங்கே பள்ளம் இருக்கோ அங்கே தான் தண்ணீர் தேங்கும் இல்லையா, அதுக்கு தான் அப்படி எழுதியிருக்காங்க. அந்த தண்ணீரில் இவனும் தன் கால்களை நனைத்தும் கைகளால் அதை அலைந்தும் விளையாடியிருக்கான். அப்போது அங்கே ஒரு சத்தம் கேட்டிருக்கு, ஒலியை கேட்டு பார்த்தா என்னென்னு இருக்காங்க, அங்கே வலை அப்படிங்கிறது நண்டுகள் இருக்கும் இடம். இந்த வலையிலேருந்து நண்டுகள் எட்டி பார்த்தனும். நீங்கள் கடற்கரையில் பார்த்துருக்கீங்களா நண்டு, அந்த மணலுக்குள்ளேருந்து எட்டி பார்க்கும் இல்லையா, அதுதான். அப்போ அந்த கொடுக்குகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொடுக்குகளை மேலும் கீழும் அசைச்சு அது நகர்ந்து போகிறத பார்த்துட்டு இளமாறன் ரொம்ப வியப்பாக இருந்தானான், அழகாக இருந்ததான் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அவன் இப்போ எங்கே போயிட்டுருக்கான், தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வர வயலுக்கு போயிட்டுருக்கான். மேலே பார்க்கலாம். சற்று தொலைவில் தாத்தா வயலில் தனியாக வேலை பார்த்து கொண்டிருப்பதை கண்டான். தாத்தா தாத்தா என்று அழைத்தவாறே அவர் அருகில் சென்றான். தாத்தாவை அவனுக்கு மிகவும் பிடிக்கும். இளமாறனின் குரல் கேட்டதும் தாத்தா திரும்பி பார்த்தார். பார்த்து வாப்பா என்று சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்றார் தாத்தா. ஓடி தன்னை கட்டிக்கொண்ட பேரனை உச்சி மோந்து தூக்கி மகிழ்ந்தார். அவன் கொண்டு வந்த உணவை பெற்றுக்கொண்டார். அருகில் இருந்த வேப்ப மரத்தின் நிழலில் தாத்தாவும் பேரனும் அமர்ந்தனர். தாத்தா தன் கையாலேயே பேரனுக்கு உணவூட்டி மகிழ்ந்தார். உணவை சாப்பிட்டு கொண்டே இளமாறன் அவரிடம் பேசத் தொடங்கினான். இளமாறன் வர வழியில் அந்த காட்சியெல்லாம் ரசிச்சுக்கிட்டே வயலுக்கு வரான். அங்கே தாத்தா தனியாக வேலை செஞ்சிட்ருக்காரு. அவரை தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே கிட்ட போகிறான். இளமாறனுக்கு அவனுடைய தாத்தா அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. நம்ம எல்லாருக்குமே நம்மளோட தாத்தா பாட்டினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, நமக்கு ரொம்ப செல்லமாக இருப்பாங்க நம்ம தாத்தா பாட்டியெல்லாம். அதனால் அவனுக்கும் அப்படி தான். இளமாறனோட குரல் கேட்டதுமே தாத்தா பார்த்து வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போகிறார். போயிட்டு அவனை கட்டி தூக்கிட்டு அவனோட உட்காந்து சாப்பிட போகிறாங்க. 2 பேரும் ஒரு வேப்ப மரத்தோட நிழலில் தாத்தாவும் பேரனும் உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம பெரியவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா அவங்க முதல்ல என்ன செய்வாங்க, நம்மளுக்கு கொடுத்துருவாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் நம்மளுக்கு ஊட்டி அவங்களும் மகிழ்வாங்க இல்லையா. அதே மாதிரி தான் அவனுடைய தாத்தாவும் என்ன செய்கிறாரு, அவருக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடில் கொஞ்சம் இளமாறனுக்கும் ஊட்டி அவரும் சாப்பிட்றாரு. இப்போ சாப்பிட்டுக்கிட்டே 2 பேரும் பேச தொடங்குறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். தாத்தா, நீங்கள் ஏன் இவ்வளவு வயதாகியும் நிலத்தில் வேலை செஞ்சு துன்பப்படுறீங்க? செல்லக்குட்டி, எனக்கு அவ்வளவு வயசாக ஆயிடுச்சு. இங்கே பாருப்பா, இந்த வயலில் வேலை செஞ்சு தான் என் உடம்பு இன்னும் வலிமையாக இருக்குது. நான் இது வரைக்கும் நோய் நொடின்னு படுத்தது இல்லை. கண்ணு, இந்த வயல் தான் நமக்கு சொத்து. இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்மை வாழ வைக்குது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்கள் எல்லாம் என்னை போல உழவர்களின் உழைப்பின் மூலமாக கிடைக்கிறது தான். அதாவது இளமாறன் தாத்தா, உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, ஏன் இப்படி வயலில் வேலை செஞ்சு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு தாத்தா கிட்டே கேட்குறான் சாப்பிட்டுக்கிட்டே. அதுக்கு தாத்தா என்ன சொல்கிறாரு, எனக்கு என்ன அவ்வளோ வயசாகிடுச்சா என்ன, இந்த மாதிரி நான் வயலில் வேலை செய்கிறதுனால தான் தினமும் என்னோடய உடம்பு இன்னும் நல்ல வலிமையாக இருக்குது, நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. நான் இன்னி வரைக்கும் எனக்கு எந்த நோயும் வந்ததில்லை, நான் போய் எந்த மருத்துவர் அதாவது டாக்டரையும் நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறார் தாத்தா. மேலும் இந்த வயல் தான் நமக்கு சொத்து, இந்த மண்ணில் விளையிற பயிர்கள் தான் நம்ம வாழ வைக்குது. சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியுமா, முடியாது இல்லையா. அதுதான் சொல்கிறார், இந்த வயலில் விளையிற பயிர்கள் தான் நமக்கு சொத்து, நம்மளோட வாழ வைக்கிற மூலதனம் இந்த
பயிர்கள் தான். இந்த உணவுப் பொருளெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா, என்ன போன்ற உழவர்களின் உழைப்பு இல்லைனாக்கா இந்த உலகத்தில் யாருமே உயிர் வாழ முடியாது. நாம் உண்ணுகின்ற உணவுப் பொருள்லாம் இந்த மாதிரி உழவர்களோட உழைப்பிலேருந்து வர்றது தான் அப்படின்னு சொல்லி விவசாயிகளை பற்றியும் விவசாயத்தை போற்றியும் சொல்கிறார். புரிஞ்சுது இல்லையா? மேலே பார்க்கலாம். நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, துவரம்பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனையும் விளைவிப்பது நாங்கள்தான். அதனால் இந்த நிலத்தை தான் நாம் தெய்வமாக வணங்கணும் செல்லக்குட்டி. இந்த நிலத்தை ஒரு நாள் பார்க்கலைனாலும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சலெல்லாம் நமக்கு மட்டும் பயன்படுதுன்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. நம்ம தேவைக்கு போக விளைந்ததை பிறருக்கும் கொடுக்கும்போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. என்னெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாரு அந்த வயலில்? நெல், கம்பு, கேழ்வரகு, உளுந்து, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க இல்லையா? அது அப்புறம் துவரம் பருப்பு, எண்ணெய் வித்துக்கள், அதாவது எண்ணெய்க்கு தேவைப்படுற விதைகள் என்னென்ன? எள், அதிலிருந்து நல்லெண்ணெய் கிடைக்கிது. கடலை, நிலக்கடலை இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கடலை எண்ணெய்கள், அதுக்கான வித்துக்கள் எல்லாமும் இந்த மாதிரி வயல்கள்லேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா? அப்புறம் காய்கள், பழங்கள், இன்னும் நிறைய விளைவிக்கிறது எல்லாமே இந்த நிலம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் இந்த நிலத்தை என்னன்னு சொல்கிறாரு? அதனால் தெய்வமாக வணங்கணும் அப்படின்னு சொல்லி தன் பேரனுக்கு சொல்கிறாரு. இதனால் இத்தனை உணவுப் பொருளையும் நமக்கு வழங்குறதுனால இந்த நிலம்தான் நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் அது மட்டுமா, இந்த நிலத்தில் விளையிற விளைச்சல்லாம் நம்ம மட்டும் சாப்பிடல இல்லையா? விவசாயிகள் அவர்கள் பயிர் பண்ணுறதெல்லாம் அவங்களே சாப்பிட்றாங்களா? இல்லை, அவங்களுக்கு தேவைக்கு போக மிச்சம் நமக்கு கொடுக்கறதுனால தான் நமக்கு உணவு இருக்குது. இங்கே எல்லாரும் விவசாயம் பண்ணுறது இல்லை இல்லையா? விவசாயம் பண்ணுறவங்க அவங்களோட தேவைக்கு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுனால தான் நம்மளாலையும் சாப்பிட முடியுது. அதை எப்பயும் நம்ம நினைவில் வச்சுக்கணும். விவசாயம் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் அதோட மகத்துவத்தை நாம் புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுக்குறப்ப அந்த விவசாயிகளுக்கும் அளவற்ற ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க இவ்வளோ உழைச்சி அந்த பயிரெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுலேருந்து வர அந்த நெல், கம்பு, கேழ்வரகுலாம் மற்றவங்களுக்கு கொடுக்குறப்ப அவங்களுக்கும் ஒரு எண்ணற்ற மகிழ்ச்சி ஏற்படுது அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. இதுக்கு அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆமாம் தாத்தா, சரியாக தான் சொல்கிறீங்க. உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணின்னு எங்கள் ஆசிரியர் கூட சொன்னார். அதாவது அவனும் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கான். என்னென்னு படிச்சிருக்கான்? உழவர்கள் தான் உலகத்துக்கே அச்சாணி. உலகத்துக்கே அப்படின்னா ஏன், எங்கே இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும் இல்லையா? அப்போ தான் உயிர் வாழ முடியும். அதனால் உலகத்துக்கே அச்சாணி யார்? உழவர்கள் தான் அப்படின்றான். அச்சாணி அப்படிங்கிறது இந்த சக்கரத்தில் இந்த வண்டியில் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதுதான். அது இல்லைன்னா சக்கரம் இயங்காது. அந்த மாதிரி இந்த உலகமே இயங்கணும் அப்படின்னாக்கா உழவர்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நாம் இந்த பாடத்தில் பார்க்குறோம். இதனுடைய தொடர்ச்சியை 2வது பாகமாக நாம் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நல்ல கதையை புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன்.